பிட்டு மற்றும் லியோனா. முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் பிடி என்ற எலி வாழ்ந்து வந்தது. பிட்டுக்கு பட்டாம்பூச்சிகள் என்றால் மிகவும் பிடிக்கும். அந்த காட்டில் விலங்குகளின் ராஜா லியோனா என்ற துணிச்சலான, கோபம் மற்றும் நல்ல உள்ளம் கொண்ட சிங்கம். ஒரு நாள் பிட்டி ஒரு சிறிய வலையை எடுத்துக்கொண்டு சில பட்டாம்பூச்சிகளை பிடிக்க வெளியே சென்றான். அவர் ஒரு செடியின் மீது பிரகாசமான வண்ண வண்ணத்து பூச்சி அமர்ந்திருப்பதைக் கண்டார். பிட்டு பட்டாம்பூச்சியை பிடிக்க ஓடினான். ஆனால் பட்டாம்பூச்சி அமர்ந்து செடியிலிருந்து செடிக்கு பறந்து முன்னேறிக் கொண்டே இருந்தது. இப்போது அந்த வண்ணத்து பூச்சி ஒரு பெரிய பாறையின் மேல் அமர்ந்திருக்கிறது. பதுங்கி பாறையில் ஊர்ந்து சென்ற பிட்டு பட்டாம்பூச்சியை பிடிக்க கீழே பாய்ந்தான். பட்டாம்பூச்சி வலையில் சிக்காமல் பாறையிலிருந்து விழுந்தது. விழுந்த இடத்தில் இருந்து ஓட முயன்ற பிட்டு பின்னால் இருந்து சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது. அது லியோனா. யார் நீ? ஏன் என் மூக்கில் அடித்தாய்? நான் இந்த காட்டின் ராஜா லியோனா. ஷூட்! லியோனா கத்தினாள். இது பயப்படாமல் சொன்னான். நீ ராஜா அல்லது ராணியா இருந்தாலும் பரவாயில்லை, நான் போகும் வழியில் ஏன் வந்து படுத்தாய்? அது ஒரு பாறை என்று நினைக்கிறேன். என் பட்டாம்பூச்சியை பிடிக்க நான் அதில் ஏறினேன். பிட்டுவின் அழுகையை கேட்ட லியோனா அவனை கைகளில் ஏந்தினாள். என்னை விடுங்கள், நான் என் பட்டாம்பூச்சியை பிடிக்கட்டும் என்று பிட்டு லியோனாவிடம் கூறினார். காட்டு ராஜாவான எனக்கு பயப்படாத குட்டி எலியா? லியோனா கேட்டாள். நான் எதுக்கு பயப்படறே? நான் தப்பு பண்ணலே. நான் சின்ன எலிதான், ஆனா என் ஹெல்ப் ஒரு நாள் உனக்காக வரும். அப்புறம் என் அளவு தெரியும் என்றாள் பிது. ஒரு ராஜாவுக்கு ஒரு குட்டி எலியை பற்றி என்ன கவலை? நீ போ ஷூட்! லியோனா பிட்டுவை கீழே போட்டாள். நன்றி ராஜா, சந்திப்போம் ஹூட். பிடு லியோனாவுக்கு நன்றி கூறிவிட்டு பட்டாம்பூச்சி சென்ற அதே வழியில் தனது சிறிய வலையுடன் ஓடினார். ஒரு நாள் காட்டில் 2 வேட்டைக்காரர்களின் வலையில் லியோனா விழுந்தாள். லியோனா தப்பிக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார். சிங்கத்தின் பற்கள் கடித்தால் கூட நன்கு கட்டப்பட்ட வலுவான கயிற்றால் செய்யப்பட்ட வலை உடையாது. சிங்கம் கர்ஜித்தது. காட்டில் யானை, ஒட்டகச்சிவிங்கி, புலி, குள்ளநரி, வரிக்குதிரை, முயல், மான் போன்ற அனைத்து விலங்குகளும் சிங்க ராஜாவை வலையில் இருந்து வெளியேற்ற முயன்றன. முடியாது. வேட்டைக்காரர்கள் வருகிறார்கள், விரைந்து வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சிங்கம் கர்ஜித்தது. பிட்டு மன்னனின் உரத்த கர்ஜனையை கேட்டான். பிது வேகமாக லியோனாவிடம் ஓடினான். காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் வலையில் ஆதரவற்ற லியோனாவை சுற்றி நிற்கின்றன. நன்கு செய்யப்பட்ட வலுவான கயிறு. என்ன செய்வாய் என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட பிது, இல்லை, இரும்பை கூட கடித்த இந்த பற்களுக்கு இந்த கயிற்றை உடைப்பது எவ்வளவு கடினம். பிட்டு மெதுவாக லியோனாவிடம் சென்று வலையை கையில் எடுத்து 2 கண்களையும் மூடிக்கொண்டு வலையை சில முறை கடித்து உடைக்க ஆரம்பித்தான். அதிசயமாக வலையின் கயிறு புழுதியாக வெட்டப்பட்டது. ஒரு இணைப்பு, 2 இணைப்புகள், 5 இணைப்புகள், 7 இணைப்புகள் இணையத்தை வெட்டுகின்றன. லியோனா இப்போது வெளியே செல்லலாம். சுற்றி நின்ற விலங்குகள் அனைத்தும் பிட்டுவை கைதட்டி பாராட்டின. லியோனா வலையிலிருந்து வெளியே வந்து பிட்டுவை கட்டிப்பிடித்து நன்றி சொன்னாள். இவ்வளவு வலிமையான, இவ்வளவு பெரிய என்னுடைய இந்த பாடங்கள் எதுவும் என்னை காப்பாற்றவில்லை. பலவீனமான, அற்பமான, குழந்தையான நீ என்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினாய். நீ ஒரு உண்மையான நண்பன். இன்று முதல் நாங்கள் தோழர்கள் ஷூட். அதனால் பிட்டுவும் லியோனாவும் சிறந்த நண்பர்களானார்கள். ஒழுக்கம், உண்மையான நண்பன் தேவைக்கு உதவுபவனே யூ.